ட்ரேடிங் தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, சென்செக்ஸ் இப்படி எல்லாத்துக்குமான இன்ட்ராடே லெவல்ஸ் டெய்லி வீடியோவாக பதிவிட்டு வந்துருக்கோம். அப்படி இருக்கும்போது இப்போ நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா புது வீக் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த ஜூலை மாதத்தோட புது வீக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு வந்து ஒரு பெரிய கேப் அப் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரிசல்ட்ஸ் வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்திருக்கு. அதாவது ரிலையன்ஸாக இருக்கட்டும், ஹெச்டிஎஃப்சி பேங்காக இருக்கட்டும், நல்லாவே பாசிட்டிவான நியூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நாளைக்கு இந்த மேஜர் கான்ட்ரிபியூட்டரோட ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு பாசிட்டிவாக வந்ததுனால நிஃப்டியாக இருக்கட்டும், பேங்க் நிஃப்டி எல்லாமே வந்து ஒரு சின்ன ஒரு கேப் அப் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சரி, ஓகே. அப்படி இருக்கும்போது நம்மளோட டெக்னிக்கல் வியூ பார்க்கும்போது இன்ட்ராடே லெவல்ஸ்க்கான மேஜராக இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ட் அப்படின்றபோது நிஃப்டிக்கு நாளைக்கு 25,030 நாளைக்கு மேஜர் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் இந்த மேஜர் ரெசிஸ்டண்ட்டை பிரேக் அவுட் பண்ணுறதுனா இன்ட்ராடே லெவல் அடுத்த ரெசிஸ்டன்ட் 25,064, செகண்ட் ரெசிஸ்டன் 25,104, தேர்ட் ரெசிஸ்டன் 25,184. இன்கேஸ் அதாவது 25,154க்கும் மேலே போகுதுன்ற பட்சத்தில் நெக்ஸ்ட் ரெசிஸ்டண்ட்டை வந்து நம்ம வந்து டெலகிராம் குரூப்பில் கொடுப்போம். ஸோ டெலகிராம் குரூப்போட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து இதில் வந்து அப்ட்ரெண்ட் போணுச்சு அப்படின்னா ஆக்ட் ஆகக்கூடிய ரெசிஸ்டன்ட் ரேஞ்சு. இப்போ ஆக்ட் ஆகக்கூடிய சப்போர்ட்டுன்னு பார்க்கும்போது 24,906 மேஜர் சப்போர்ட்டாக இருக்கும் நாளைக்கு. ஸோ இந்த மேஜர் சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணுதுன்னா ஃபர்தர் வீக் ஆகிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 24,872 ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. செகண்ட் சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு 24,829 செகண்ட் சப்போர்ட்டு. தேர்ட் சப்போர்ட் 24,781. இப்போ மார்க்கெட் வந்து டவுன் சைடு போணுச்சுன்னா இதெல்லாம் ஆக்ட் ஆகக்கூடிய சப்போர்ட்டாக இருக்கும். இப்போ மார்க்கெட் வந்து ரேஞ்ச் பவுண்டு, அதாவது சைட்வேஸ் மார்க்கெட்டாக இருக்குன்றதை எப்படி நம்ம ப்ரிடிக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மேஜராக இருக்கக்கூடிய சப்போர்ட்டுக்கும் மேஜராக இருக்கக்கூடிய ரெசிஸ்டண்ட்டுக்கும் இன்பிட்வீனில் மார்க்கெட்டு 15 மினிட் ஃபஸ்ட்டு 15 மினிட் க்ளோஸ் அண்ட் கிராஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அதாவது பிரேக் அவுட் பண்ணாமல் இதுக்குள்ளேயே பிரேக் அவுட் பண்ணாமலே இதுக்குள்ளேயே வந்து க்ளோஸ் அண்ட் கிராஸ் பண்ணால் மார்க்கெட் வந்து சைட்வேஸ் மார்க்கெட்டாக இருக்கும். ஸோ அதாவது மிட் லைனை பொறுத்தளவுக்கு இந்த சைட்வேஸ் மார்க்கெட்டில் 24,953. இப்போ இந்த சைட்வேஸ் மார்க்கெட்டுக்குள்ளே மார்க்கெட் ட்ராவல் ஆகிற பட்சத்தில் இன்ட்ராடே லெவலை பொறுத்தளவுக்கு நாட் ஃபார் ரெக்கமெண்டேஷன் ட்ரேட் எடுக்கிறதுக்கு, ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து இந்த இடத்துல ட்ரேட் ஆகிற பட்சத்தில் ஹைலி வால்டலைட் ஏரியா இருக்கும். அது மட்டும் இல்லை ப்ரீமியம் மெல்ட்டிங்லாம் நடக்கும். ஸோ அதனால் இந்த இடத்துல ட்ராவல் ஆகிற பட்சத்தில் இன்ட்ராடே லெவல்ஸை வந்து இன்ட்ராடே பண்ணுறவங்க ட்ரேடர்ஸ் பொறுத்தளவுக்கு அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு, ஓகேங்களா. ஸோ இதான் வந்து நிஃப்டிக்கான மேஜராக இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட்டு. இப்போ நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய கம்பைன்டு இண்டிகேட்டர், அதாவது கம்பைன்டு இண்டிகேட்டர் பொறுத்தளவுக்கு ட்ரெண்ட் லைன், அதாவது எந்த இடத்துல ட்ரெண்ட் லைன் பேஸ் வருதோ அது ப்ளஸ்ஸு வால்யூம். ஸோ இந்த ரெண்டு இண்டிகேட்டருமே கம்பைன் பண்ணி நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பிகினர்ஸ்க்கு. ஸோ அதுக்கு நீங்கள் உங்களுடைய ட்ரேடிங் அக்கௌண்ட்ஸை வந்து நம்மளோட ரெஃபரல் கீழே ஓப்பன் பண்ணிக்கணும். டிஸ்கிரிப்ஷனில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறதுக்கான லிங்க் இருக்குது. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு என்னோட வாட்ஸ்அப் நம்பருமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிறதுக்கு நீங்கள் சென்ட் பண்ணுறீங்க உங்களோட கிளைண்ட் ஐடி அப்படின்னா உங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நான் வந்து என்ன பண்ணுறோன்னா நம்ம கம்பைன்டு இண்டிகேட்டரோடுக்கான கோடை வந்து சென்ட் பண்ணி விட்ருவோம், ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டிக்கான மேஜர் சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு 56,145 மேஜராக இருக்கக்கூடிய சப்போர்ட். அந்த மேஜர் சப்போர்ட்டை ஒன்ஸ் பிரேக் அவுட் பண்ணுதுன்னா ஃபர்தர் பேங்க் நிஃப்டி வீக் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அதாவது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு 55,978, செகண்ட் சப்போர்ட்டு 55,874, தேர்ட் சப்போர்ட்டு 55,707. இதில் வந்து ஃபர்தராக வீக் ஆகுறதுனா ஆக்ட் ஆகக்கூடிய சப்போர்ட் ரேஞ்சு. இப்போ மேஜர் ரெசிஸ்டண்ட்டை பொறுத்தளவுக்கு 56,420 மேஜர் ரெசிஸ்டண்ட். இதை பிரேக் அவுட் பண்ணுது நாளைக்கு கேப் அப்பே இந்த மேஜர் ரெசிஸ்டண்ட்டுக்கு மேலே போணுச்சுன்னா ஆக்ட் ஆகக்கூடிய ரெசிஸ்டண்ட்டே பார்த்தீங்கன்னா 56,589 ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு. செகண்ட் ரெசிஸ்டன் 56,693, தேர்ட் ரெசிஸ்டன் 56,862. ஸோ இதையும் பிரேக் அவுட் பண்ணி ஃபர்தராக போகுது அப்படின்ற பட்சத்துக்கு 57,133. ஸோ இது நல்லாவே பாசிட்டிவாக போகுது அப்படின்ற பட்சத்துக்கு நாளைக்கு இந்த டேவோட ஹையெல்லாம் போகுது 57,262 மேலாம் போகுது அப்படின்னும் போது நம்ம டெலகிராம் குரூப்பில் அப்டேட் கொடுப்போம், ஓகேங்களா. இதுதான் வந்து பேங்க் நிஃப்டிக்கு மேஜராக இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ட் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா ஃபர்தராக ஆக்ட் ஆகக்கூடிய ரெசிஸ்டன்ட் ரேஞ்சு. இப்போ மார்க்கெட் சைட்வேஸ் மார்க்கெட்டாக இருக்குது அப்படின்ற பட்சத்துக்கு மார்க்கெட் வந்து மேஜராக இருக்கக்கூடிய சப்போர்ட்டுக்கும் மேஜராக இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ட் இந்த ரெக்டாங்கல் பாக்ஸ்க்குள்ளே மார்க்கெட் 15 மினிட் க்ளோஸ் அண்ட் கிராஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னும் போது மார்க்கெட் சைட்வேஸ் மார்க்கெட்டாக தான் இருக்கும். அதாவது இந்த இடத்துல நான் சொன்ன மாதிரி நிஃப்டிக்கு சொன்ன மாதிரி தான் மேஜராக இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ட்டுக்கும் மேஜராக இருக்கக்கூடிய சப்போர்ட்டுக்கும் இன்பிட்வீனில் மார்க்கெட் 15 மினிட் கேண்டில் முடிஞ்சிருச்சுனாலே மார்க்கெட் சைட்வேஸ் அண்ட் இன்ட்ராடே லெவல்ஸ்க்கு நாட் ஃபார் ரெக்கமெண்டேஷன். ஸோ ஓகேங்களா. ஸோ அதனால் எப்போ இந்த அதாவது இந்த ரெசிஸ்டண்ட்டை இல்லை மேஜர் சப்போர்ட்டையும் பிரேக் அவுட் பண்ணும்போது தான் ஃபர்தராக வந்து ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட்டாக இருக்கிறதுனா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா ஃபின் நிஃப்டி பார்ப்போம். ஸோ ஃபின் நிஃப்டி பார்க்கறதுக்கு வந்து மேஜராக இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ட் எதுன்னு பார்த்துருவோம். மேஜராக இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ட்னா 26,630 ஃபின் நிஃப்டிக்கான மேஜராக இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ட். ஒன்ஸ் இதை பிரேக் அவுட் பண்ணி நாளைக்கு 15 மினிட் மேலே வந்து க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகுதுன்னா ஃபர்தராக வந்து மார்க்கெட் அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன் 26,723, செகண்ட் ரெசிஸ்டன் 26,780, தேர்ட் ரெசிஸ்டன் 26,873. ஸோ ஃபர்தராக மேலே போணுச்சுன்னா அதே மாதிரி தான் டெலகிராம்
குரூப்பில் அப்டேட் கொடுத்துருவோம். ஸோ டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிங்க. ஸோ மார்க்கெட்டு இதெல்லாம் அப் ட்ரெண்ட் சென்டிமெண்ட்டாக இருந்ததுன்னா ஆக்டிவிட்டியே ரெசிஸ்டண்ட். இப்போ மார்க்கெட் வந்து ஒரு மேஜர் சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணதுன்னா ஃபர்தர் வீக் ஆகும். அதாவது 26,481 மேஜர் சப்போர்ட்டு. மேஜர் சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணதுன்னா ஃபர்தராக வீக் ஆகும். 26,389 ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. செகண்ட் சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு 26,332. தேர்ட் சப்போர்ட்டு 26,240. மார்க்கெட் சைட்வேஸ் மார்க்கெட்டாக இருக்குன்னா நோ ட்ரேடிங் ஏரியான்றதை மென்ஷன் பண்ணியிருக்கும். அதான் இந்த ரெக்டாங்கிள் பாக்ஸுக்குள்ள மேஜர் சப்போர்ட்டுக்கும் மேஜர் ரெசிஸ்டண்ட்டுக்கும் இன்பிட்வீனில் மார்க்கெட்டுக்கு ஓப்பன் ஆகிற பட்சத்துலையோ இல்லை ட்ரேட் ஆகிற பட்சத்தில் 15 மினிட் கேண்டிலுக்குள்ளே மார்க்கெட்டு சைட்வேஸ் மார்க்கெட்டாக தான் இருக்கும். அதாவது ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளேயே தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாமே நோட் பண்ணி வச்சுங்க. 100% ஒர்க் ஆகுன்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் கிடையாது. ஏன்னா எந்த ஒரு அசூரன்ஸும் கொடுக்கக்கூடாது. ஸோ இந்த லெவல்ஸை நீங்கள் வந்து பேப்பர் ட்ரேட்லையோ இல்லை வந்து நீங்கள் வந்து ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும் யூஸ் பண்ணிக்கிங்க. செபி ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறோம். அதனால் நீங்களும் செபி ரூல்ஸை ஃபாலோ பண்ணிக்கிங்க. டிப்ஸ் அண்ட் ரெக்கமெண்டேஷன் யாராவது ப்ரொவைட் பண்ணுறாங்களோ இல்லை கால்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்களோ அவங்கள்ட்ட வந்து அவாய்ட் பண்ணிக்கிங்க. ஸோ எந்த ஒரு பெய்டு குரூப்புமே இருந்தது அப்படின்னா அவங்களோட பிஸ்னஸ் நோக்கத்துக்காக தான் வந்து அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுறதுக்கான கோர்சஸ்க்கான டீட்டெயில்ஸ் என்னோடது நம்ம வந்து கற்றுக் கொடுத்துட்ருக்கோம் கோர்சஸ். அதுக்கான டீட்டெயில் என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா நம்ம சென்ட் பண்ணிவிடுவோம். ஸோ பேசிக்ஸ்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரலையும் லைவ் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க என்னோட ஸ்ட்ராட்டஜி பிடிச்சிருந்தனா ஜாயின் பண்ணிக்கிங்க. உங்களோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ நம்பா.